தலைவர் விஜய் அவர்கள் நாளைய தினம் 115 வேட்பாளருடைய பெயர் அறிவிக்கப் போகிறார், அந்த இடங்களுக்கான பெயர் அறிவிக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தற்பொழுது அது மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் நாளைக்கு அறிவிக்கப்படுகிற வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுபோக விசில் ஆந்தம் ஒன்று போட போகிறாங்க. அந்த விசில் ஆந்தத்தை நாளைக்கு அந்த பாட்டை வெளியிடவும் அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம இனிமேல் இன்ட்ரோ சாங் வேற தேடிட்டு தேவையில்லை. அடுத்த ஒரு மாதத்துக்கு விசில் சாங்கை போட்டு கொளுத்த வேண்டியதான். தேர்தல் அறிக்கை நாளைக்கு தேர்தல் அறிக்கையை விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் வெளியிட்டுட்டா நாளைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பூம் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா நாளும் இந்த தேர்தல் நபர்கள் அறிவிக்கிறது, யார் யார் எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு அறிவிக்கிறது. அதுக்கு பிறகு இந்த விசில் ஆந்தம், மிக முக்கியமாக பார்க்க போகிறது இந்த மேனிஃபெஸ்டோ தான். என்ன அறிக்கையை விஜய் கொடுக்க போகிறார், என்ன வாக்குறுதிகளை கொடுக்க போகிறார் என்று எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுக்க அதை தான் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நாளையிலிருந்து இந்த எலெக்ஷன் ஃபீவர் கடுமையாக ஸ்டார்ட் ஆகிடும். தாவேகா தொண்டர்களும் அவங்க வேலைகளை சிறப்பாக செய்கிறது, நிறையா வீடியோக்கள் வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2026 இந்த எலெக்ஷன் அதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த களம் என்ன சொல்கிறது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. அங்க ஒருத்தன் வருவான் பாருங்க, அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்களுக்கு நாங்கள் பதிலளிக்காமல் முடிய போனதற்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கீழே கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவங்களுடைய பிரதிபலிப்பாக நானும், என்னுடைய பிரதிபலிப்பாகவும் அவங்களும் அவனுடைய கருத்தை சொல்கிறது அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த கடந்த ஒரு வார காலமாக அது நாங்கள் தவற விட்டோம். அதற்காக தான். சரி, விஜய் அவர்கள் 2026 எலெக்ஷனை நோக்கி புயல் வேகத்தில் போயிட்டு இருக்காரு. நம்ம கூட சேர்ந்து போயிட்டு இருக்கா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுன்னு வைக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு பயம் மட்டும்தான் இருக்குது. அந்த மனுஷன் தனியாக நிற்கிறாப்புல, அந்த மனுஷன் தனியாக நிற்கிறாப்புல, அந்த மனுஷன் தனியாக நிற்கிறாப்புலன்னு எல்லாருக்கும் ஒரு பயம். அதனால தான் நிறைய பேர் சீக்கிரம் களத்துக்கு வாங்க, சீக்கிரம் களத்தில் அறிக்கையை கொடுங்க, அதுக்கு பிறகு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தங்களுடைய விருப்பங்களை சொல்லிடுறீங்க. விஜய் அவர்களுக்கு தெரியும் இல்லை என்ன நடக்குது, அவருக்கு ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளான் படி கரெக்டாக போயிட்டுருக்காரு. நம்மளுடைய வருத்தத்தை நம்ம சொன்னோம். ஏன்னாட்டா ஒரு கேடர்ஸாக உள்ளே இருந்து களத்தில் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம சொன்னோம். தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வாரம் நாளைக்கு தன்னுடைய பரப்புரையை நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு நம்ம வச்சுக்கலாம். நாளைக்கு தான் மேனிஃபெஸ்டோ வெளியிட போகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறது. எங்கள் அண்ணன் தனியாக நிற்கிது, யாரும் கைவிட்டுறாதீங்கன்னு அந்த தொண்டருடைய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவர் தனியா நிக்கிறான்னு யாருப்பா சொன்னா? சொல்றாங்க இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் திமுக பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு. இஸ்லாமியர்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க? சும்மா தலைவர்கள் வேணா அங்க போயிட்டு உட்காந்துக்கலாம் சாமி. இந்த தொண்டர்கள், அந்த இஸ்லாமிய மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படிங்கறதான் மிக முக்கியம். அதற்கு பிறகு தலித் தலைவர்கள் யாருமே கூட இல்லை. ஒன்றும் திருமாவளவன் போன்ற ஆட்கள் எல்லாம் அங்கே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இல்லைன்னா என்டிஏ பக்கம் ஒரு குரூப் போயிருக்குது, நம்ம தலைவர் பக்கம் யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். விஜய் அவர்களுக்கு எந்த சமூகத்திலிருந்து அதிக ஓட்டு பிரியுது அப்படின்னு கடைசியாக எடுத்த கணக்கெடுப்பின்படி தலித் சமூகம் தான் அதிகமாக நிற்கிதான். அந்த மக்கள் தான் விஜயை நம்பி இருக்காங்களாம். சொல்ல போனால் அவர்கள் எல்லாம் அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள்ல பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் விஜய் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதும் அந்த சமுதாயம் தான் அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. யாருக்கு? திருமாவளவனுக்கு அதிர்ச்சி கொடுத்துக்குது. அதனால அந்த ஆளு கிருட்டுன்னு உருண்டுட்டு இருக்கிறாப்புல, அறிவாலயத்தில் உட்காந்துட்டு ஒன்னா சொல்லுவாப்புல, வதாட்டி சொல்லுவாப்புல, பாசிசம் பெற்றெடுத்த பிள்ளைதான் விஜயும் சீமானும், பாஜக பெற்றெடுத்த பிள்ளைதான் இது தர்மாஸ்பத்திரியை போய் பெற்று எடுத்து வந்துக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லுகிறாப்புல அப்படி சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்புறம் பொஸ்கம் சொல்லிவிட்டாப்புல, நண்பர் விஜய் அவர்கள் அந்த பக்கம்லாம் போவதற்கு வாய்ப்பு இல்லை, அவர் அதில் திடமா இருப்பாரு. அப்ப தெரியுது அவங்க என்ன மாதிரியான பிம்பத்தை ஃபர்ஸ்ட் கட்டமைச்சாங்க. திருமாவளவனா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி. இப்போ நீங்க சொல்றீங்க திருமாவளவன் நண்பர் விஜய் அந்தக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாரு அப்படின்னு. அவர் கட்டுப்பட மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியாதா? நாங்க இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பிஜேபி பக்கம் போக மாட்டாருன்னு டிவிக்கே கேடர்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மூத்த பத்திரிகையாளர்ங்கிற பேர்ல சுத்திட்டு இருக்கிறவங்க, திமுக சொம்பு பத்திரிகை, அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? தலைவர்கள்லாம் அவங்க பிஜேபியோட போயிடுவாருங்க. ஐயோ ஜனநாயகன் பிரச்சனைங்க பிஜேபியோட போயிடுவாருங்க. கரூர் விஷயம் பிஜேபியோட போயிடுவாருங்க. சிபிஐ கேட்டார் பிஜேபியோட போயிடுவாருங்க. இவங்களுக்கு வேற வார்த்தையே தெரியல, யார் அப்படி முடக்க முடியும்? கமலஹாசன் வந்த அன்னைக்கு இப்படிதான் சொன்னாங்க. கமலஹாசன் வந்தப்ப எல்லா திமுக ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது பிஜேபி இறக்கி விட்டுருங்க, அவர் ஐயங்கார் விட்ட ஆளுக்கு அவர் அப்படிதாங்க இருப்பாரு ஆவுன்னு பேசினாங்க. இன்னைக்கு ஆளு எங்க கிடப்பல, இன்னைக்கு திமுக இருக்கிறாரு. அதே மாதிரி விஜயின் பக்கம் பெரும் திரளான மக்கள் நிற்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புடிபடல. ஏன் இன்னைக்கு காலையிலயா 96 வயசான ஒரு பாட்டி ஒன்று
60 வருஷமா காங்கிரஸ்ல இருந்துச்சு அந்த பார்ட்டி. வேலம்மாளா கமலம்மாளான்னு சரியா தெரியல, நான் சொல்றேன், கார்டு ஒன்று போடுறேன். அந்த அம்மா இன்னைக்கு 96 வயசுல விஜயின் தலைமையில தாவேகாவில் சேர்ந்துருக்கு. அந்த அம்மா இன்னும் 4-5 வருஷம் இருக்குமாங்கிறதே 100 வயசாயிடுன்னு வச்சுங்களேன். அந்த அம்மாவுக்கு என்ன தேவை இருக்கு? அந்த அம்மா எங்க போய் நிக்க போகுது? இது தொகுதியில் நின்று வெண்டெடுக்க போகிறதா? இல்ல. அப்ப இந்த 96 வயசு பாட்டிக்கு தெரியுது இந்த புள்ள தனியா நிக்குது, நாம போவோம், நம்ம போய் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இருக்கிறாங்களே செல்வ பெருந்தக, வாலி பெருந்தகவை, இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு புத்தி இது இல்லாம தன்னுடைய சுயநலம் அப்படின்னாலும் நான் திமுகவில் இருக்கிறேன்னு இன்னைக்கு திமுக தஞ்சு அடைஞ்சிருக்கிறாங்க. எனக்கு கமலஹாசன் மேலாம் ஏதோ ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த ஆளு படம் எடுப்பாரு, வேற மாதிரியான படங்கள்லாம் எடுப்பாரு. எனக்கு வந்து வித்தியாசமா படம் எடுப்பாப்பல, மொக்க படமா இருந்தாலும் அது பார்க்க வித்தியாசமா இருக்குங்கிறதுனால சொல்லுவாங்க. தெரியுமா, கருவறுத்தல் அப்படிங்கிறது உன் குடும்பத்தை நான் கருவறுத்தணும் அப்படிம்பாங்க சண்டை வந்தா. அதுக்கு உண்மையான தெரியுமா, ஆதி முதல் அந்த மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிடுவேன், உன் புள்ள குட்டி எல்லாத்தையும் அழிச்சிடுவேன், உன் வாரிசே இருக்காது அப்படிங்கிறது தான் கருவறுத்தல் அப்படிங்கிறது. அதை திமுக காலங்கள்லேருந்து எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதில் மிக முக்கியமாக கருவறுத்துக்கப்பட்டதுன்னா மக்கள் நீதி மையம். கடந்த 2019 தனியாக நின்னாங்க ஒரு 3%, அதுக்கு பிறகு 6-8% நினைக்கிறேன், 34 லட்சம் ஓட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்கள திமுக எதிர்த்து நின்னாரு, கொண்டு போயிட்டு இன்னைக்கு ஒரு ஓட்டுக்கு ஒரு இடம் கூட உனக்கு தரமாட்டேன், எனக்கு வந்து நீ இதை மட்டும் கொடு, ஆதரவு மட்டும் கொடுன்னு இன்னைக்கு கட்சி அழிஞ்சு போச்சு. மக்கள் நீதி மையத்தை அழிச்சாச்சு. இவங்க இதை தான் பண்ணாங்கன்னா இல்லை. முதல்ல 1967 போட்டி போடும் போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், காங்கிரஸ் மிக வலுவான கட்சியா இருந்துச்சு, எதிர்கட்சியா இருந்துச்சு. அப்போ புதுசு திமுக. அவங்க அதுக்கு பிறகு இந்த நிறைய பிரச்சனைகள் வந்து 1971 நினைக்கிறேன், இந்திரா காந்தி வந்து எனக்கு நீங்கள் எம்பிக்கு மட்டும் ஆதரவு கொடுங்க, நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தல் நீங்களே நின்றுக்கிட்டு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க அப்படின்னு இந்திரா காந்தி சொல்லிச்சு. அன்னையிலேருந்து எல்லா காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலையும் வந்து அன்னைக்கு திமுக ஓட்டு போட்டாங்க. அன்னைக்கு என்ன 38-40% இருந்துச்சு காங்கிரஸுக்கு, அதை ஃபுல்லாக ஒழிச்சு இன்னைக்கு 4% கொண்டாந்துருக்காங்க. இன்னைக்கு திமுக காலில் விழுந்து விழுறாங்க, எனக்கு வந்து சீட்டு கொடுக்க, எனக்கு ஒரு 20 சீட்டு கொடுக்க, இங்கே சேர்ந்து நிற்கிறேன்னு கெஞ்சிற அளவுக்கு காங்கிரஸே ஒன்றா வச்சுட்டாங்க. மதிமுக 1993 ஆமா அப்படிதான் நினைக்கிறேன், 93 தான் முதல்ல பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணும்போது திமுக பெரிய ஆளா வளர்ந்து நிற்கிறா போல. யாரு? நம்ம வைகோ பேசாமல் அந்த வைகோ தான் நிற்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை வந்து வைகோ அவர்களை கொலை செய்ய திட்டம் நடக்கிறது அப்படின்னு ஒரு இஷ்யூ. அப்போ வந்து 91 ஆமா, அப்போ வந்து ஜெயலலிதா தான் முதலமைச்சராக இருந்துச்சு. அப்படி ஒரு அலிகேஷனை வைக்கவும் கலைஞர் வந்து கட்சியை நீக்கி விட்டாப்புல. யாரை? நம்ம வைகோ வெளில வந்து 1994 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, படிச்சிருக்கிறேன். 94 கலைச்சிட்டு வந்துட்டாப்புல, வெளில வந்துட்டாப்புல. வெளியில வந்தது பெரிய ஒரு ரோடு ஷோ ஒன்று போட்டாப்புல. இன்னைக்கா ரோடு ஷோ தலைவர் அன்னைக்கே ஓட்டுக்கிறாப்புல, நான் ட்ரப்பை பார்த்து கேட்கிறேன் இந்த துண்டை ஓட்டு பேசினாலும் அலரும். பெரிய ஆளு. 9 நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், 100க்கும் மேற்பட்ட செயலர் எல்லாரும் சேர்த்துட்டு அப்படியே ரோடு ஷோ போட்டாப்புல. ரோடு ஷோ போடும் போது கலைஞருக்கு கோயம்புத்தூர்ல இருந்தாப்புல. அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, திமுக வைகோவோட போயிட்டுங்க, உடஞ்சி அவங்க வைகோவோட போயிட்டு தான் சொன்னாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் கேட்டாராம், எங்கள் அறிவாலயம் நம்ம கையில் இருக்கா? இல்லையா, இருக்குன்னா சொல்லு வரேன், இல்லைன்னா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டாப்லையா. அது ஒரு அறிவாலயம் கைப்பற்றப்பட்டு இருந்துச்சு. அப்படி பெரிய 5 பேர் மனநோத்து கொளுத்திட்டாயா, 5 பேர் மனநோத்து கொளுத்தி செத்துப்பிட்டான். அதுக்கு பிறகு பெரிய அளவில் பூமி வந்துச்சு மதிமுகவுக்கு. அப்புறம் அந்த ஆள் அங்கே இங்கே தவுன்னு தவி விட்டு இன்னைக்கு 4 சீட்டில் 3 சீட்டு ஏன் சின்னத்தில் நிற்கிற, நீ திமுக சின்னத்தில் நிற்கிற, ஒரு சீட்டு வேணா நீ நெல்லு. போன வாட்டி அதுவும் கிடையாது, துரைவைக்கோ அழுவ ஆரம்பிச்சிட்டாப்புல, எங்க ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து அழுதாரு, அப்போ கொடுக்கலன்னு. இப்போ அதனால ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு மதிமுகவையே அழிச்சு துவம்சம் பண்ணி தின்னுட்டு போனது திமுக. சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க. ஏதோ இவங்க இந்த கரூரில் நடந்த 41 இறப்புக்கு பிறகு உங்களுக்கு தெரிந்திருக்கும் திமுக என்றால் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவங்க எவ்வளவு மோசமான கட்சி. அதுக்கு ஒரு இந்த கேப்டன் கட்சியை நம்ம தேமுதிகவை என்ன அழிச்சாங்க. அந்த மனுஷன் தனியா நிக்கிறானாப்புல, 2 எலெக்ஷன் தனியா நின்று அதுக்கு பிறகு ஜெயலலிதாவோட கூட்டு வச்சா அந்த அம்மா ஜெயலலிதா அவருக்கு பிரச்சனை வந்தது பிறகு சண்டை போட்டாப்புல, நாக்கு தெரிச்சு வெள்ளவா அப்படின்னாப்புல. இல்ல ஆளு அம்மா டென்ஷன் ஆயிட்டு அம்மா என்ன பண்ணிவிட்டா 8 பேர் அந்த கட்சியை இழுத்து அதிமுகவில் போட்டுது. அதுக்கு பிறகு அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறது தெரியல. திமுக பக்கம் போக முடியாது, அந்த அதிமுக பக்கம் போக முடியாது, நான் நிற்கிறேன்டா தனியாக. மக்கள் நல கூட்டணி 3.2% நினைக்கிறேன் மொத்த ஓட்டுமே எல்லாம் சேர்த்து. அதுக்கு பிறகு அந்த கட்சியை அழிஞ்சு இன்னைக்கு எங்கே போய் நிற்குது, திமுக போய் நிற்குது. இதே மாதிரி திமுக அழிக்காத கட்சிகளே கிடையாது. தன்னை யாரெல்லாம் எதிர்க்க நினைக்கிறார்களோ அவங்களாம் அழிச்சு தின்னுட்டு தான் இந்த திமுகங்கிறது இப்படி வளர்ந்துருக்கு. நாளைக்கு விஜய் அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 20-30 எம்எல்ஏ கூட இல்லாமல் இருந்தா, குறைந்தபட்சம் மிக குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கையில் ஒரு 30-40 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு விஜய் அரசியல் பண்ணால் மட்டும்தான் நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதை குறைஞ்சிதுன்னா இந்த திமுக எப்படி அழிக்கலான்னு தான் பார்க்கணும். அடுத்த வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் மன வருத்தப்பட்டுக்க வேண்டாம். ஒருவேளை திமுக அடுத்த தேர்தலையும் ஜெயித்து ஒரு மு.க. ஸ்டாலின் மட்டும் வந்தார்னு வச்சுங்களேன், இவனுங்களை முழு வேலையும் 5 வருஷம் இந்த கட்சியை எப்படி சிதைக்கலாம் அப்படிங்கிற ஒற்றை புத்தியில தான் அலைவாங்க. அதனால மாவட்ட செயலாளரை தூக்குறது, ஹனி டிராப் பண்ணுறது, எல்லா வேலையும் பார்ப்பாங்க.
அங்குள்ள மாவட்ட செயலர் தூக்கிட்டு போவாங்க, வேட்பாளர் யாரெல்லாம் நிற்கிறாங்க அவங்கெல்லாம் எடுப்பாங்க. அப்படி எடுத்து இந்த கட்சியை கலகலக்க வச்சிருவாங்க. அந்த இதுக்கு விட்டுறக்கூடாது. ஏன்ட்டா இவங்க அவங்க அழிக்க போகிறது அழிக்கணும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தாவேக்காவை தான். தாவேக்காவுடைய நிற்கிற தொண்டர்கள்லேருந்து தலைவர்கள்லேருந்து எல்லாரும் ஒன்று விசுவாசம், விஜய் என்ற விசுவாசத்துக்காக தான் அவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியுமில்ல. நாளைக்கு நான் அவனுக்கு ஒரு 10 கோடி தரேன் அப்படின்னா அவன் யோசிப்பான், அண்ணனை விட்டு நான் வருவானா அப்படிங்கிற அந்த விசுவாசம் எல்லா இடத்துலையும் இருக்குது. தொண்டர்கள் எடுத்த எல்லாத்தையும் இருக்கிறவங்கள ஒரு ஆளை நிப்பாட்டுறாப்புல மாவட்ட செயலர். அந்த மாவட்ட செயலர் நான் அவனுக்கு ஒரு 50 கோடி பணம் தரேன் நீ வா அப்படின்னு கூப்பிட்டா அவன் யோசிப்பானா மாட்டானா? அவனுக்கு தேவை பணம் 50 கோடியா அப்படிங்கும்போது அவன் யோசிச்சானா அந்த கட்சி கரையாரம். அப்படிதான் கேப்டன் அவர்களுக்கும் நம்மளை எம்எல்ஏ ஆக்கினவரையா நம்ம கேப்டனு அப்படின்னு பாசத்தில் இருந்தவங்க தான் 8 பேரை எப்படி அம்மா தூக்கிட்டு போணுச்சு. அதே மாதிரி நாளைக்கு நம்ம கட்சியில் நடந்துடக்கூடாது. அதனால குறைஞ்சபட்சம் ஒரு 60-70க்கு மேலே எம்எல்ஏ நம்ம கையில் வச்சிருந்தா நம்மளுடைய இறக்கு 118க்கு மேலே. அது கண்டிப்பாக நம்ம அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும்னு வச்சுக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லிட்டு இருக்கும் போது நான் சொல்கிறேன், இப்படியாக இந்த திமுக தன்னுடைய சுயரூபத்தை காட்டுவதற்கு நாம் எந்த இடத்துல இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இன்றைக்கி இந்த வீடியோ கால் ரீல்ஸ் மற்றும் இந்த சமூக வலைதளங்கள் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா வெளிநாடுகள்லேருந்து புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கப்பா. எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு இந்த சீமானுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய பேர் நடந்து சொல்லி போயிட்டுருக்கேன். அவங்கெல்லாம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம், நடந்தது உண்மைதான், அதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும். ஆனால் இதில் பெருந்திரளான மக்கள் பல பேர் எல்லாம் வெக்கேஷன் டைமை ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல வெக்கேஷன் மட்டும் நான் 3 மாதத்துக்கு மேலே போட்ட தலைவா, இந்த டேத்தில் எனக்கு எலெக்ஷன் வரும் அப்படிங்கிறதுனால நான் போட்ட தலைவா அப்படின்ட்டு எல்லாரும் எமர்ஜென்சி லீவு அது இதுன்னு இன்னைக்கு பல நாடுகள்லேருந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் யாருக்கு சாத்தியமாகும்? இந்த மனுஷனுக்கு சாத்தியமாகுது என்னோ வசியம் பண்ணி வச்சுக்கிறாப்பல அவங்களெல்லாம் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அதெல்லாம் உண்மையிலேயே ஆச்சரியம். என்னென்னா இன்றைக்கெல்லாம் சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறாப்பல மொத்தம் ஒரு 16 பேர் நிற்கிறான். டீ கடையில் நின்றுக்கிறான். அவங்க அந்த டீ கடையில் போய் நின்னா கூட்டம் தெரியும், இவெல்லாம் கூட்டம் வர மாட்டான். என்ன அந்த மனுஷன் போன வருஷம்லாம் சீமான் எந்த இடம் போனாலும் அந்த இடத்துல பெருந்திரளான கூட்டம் இருக்கும். இன்றைக்கி அந்த கூட்டத்தெல்லாம் கழிச்சு விட்டாங்க, அடிச்சு துவம்சம் பண்ணி விட்டதை இடமான காரணத்தையும் அவன் சாட்டை திருமணனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. எல்லாரையும் நாம் நம்ம கட்சியிலேருந்து விரட்டி விட்டாப்புல. இன்னைக்கு சீமானெல்லாம் ஒதுத்து போயிருக்கிறார். அதெல்லாம் எங்கே போயிருக்கிறாங்க? எல்லாம் ஜம்பர்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் எங்கே அழுகையா? விஜய் வரத்து இப்படி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம், இன்றைக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்படியாக இன்றைக்கி விஜய்களுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. விஜய்களுக்கு மட்டுமே பலது சாத்தியப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் பல இடங்களில் அந்த கிராமப்புறங்களில் டிவிகே தொண்டர்கள் அவர்கள் உங்களோட உழைப்பை கடுமையாக எடுத்ததுனால செலுத்தினீங்கன்னா அசைக்க முடியாது. தளபதி தான், கொஞ்சம் பொறுங்க, அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கிறது. அடுத்ததாக இந்த டைம் லைன் முழுக்க சோஷியல் மீடியா முழுக்க போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்வி சேகரையும் நம்ம பொன்ராஜ் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொழந்து விடுங்கன்றா அயோக்கிய பயிலும் கடைஞ்செடுத்து அயோக்கிய பயிலும் தான் இவங்க 2 பேரும். இவங்களுடைய வரலாறு முழுக்க அப்படிதான் இருந்துக்கிறாங்க. அப்துல் கலாம் கிட்ட இருந்துகிட்டுலாம் இவ்வளவு பெரிய அயோக்கிய தெல்லவாரி பயிலாம் இருந்து பையன் நம்ம கூட நினைச்சு கூட பார்க்கல. இந்த ஆள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் பேர் முதல்ல ஒரு கட்சி ஒன்று தொடங்கினாரு. தொடங்கி வசூல் வேட்டை படுவாங்கிற வசூல் வேட்டை நடந்துட்டு இருக்கும்போது அப்துல் கலாமோட அண்ணன் இவர் இதை மாதிரி பண்றாரு அப்படின்னு தடுத்து வச்சிருந்த ஒரு ஆள். ரஜினியோட ரசிகராக சொல்லப்படுகிற ரஜினியோட ரசிகர். ஐயோ ரஜினி எப்படிப்பட்ட மனுஷன், அவர்கிட்ட இருந்து ரசிகர் இவ்வளவு கேவலம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பெண்களையோ பெண் குழந்தைகளையோ தவறாக சித்தரிக்கக்கூடிய நபர் இந்த வேல்முருகன். அந்த ஒத்த சீட்டு வேல்முருகன் தான் சரி. இன்னைக்கு இந்த விளாதி குளத்தில் இருந்த பெண் மாணவிகளுக்கு அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அங்கே என்ன வேலை? எங்க வீட்டு ஒரு குழந்தையா இருந்தால் நாங்கள் அனுப்பி விடுவோம், அந்த பெண்ணை அனுப்ப மாட்டோம், செக்யூரிட்டி கொடுத்து அனுப்பிடுவோம். அது மாதிரி நீங்க அனுப்ப வேண்டியதானே, பத்திரமா இருக்க வேண்டியதானே. ஏன் சேகர் பாபு காலாம் சொல்லிக்கிறாப்பல தமிழ்நாட்டில் மிக சிறப்பான பாதுகாப்பா இருக்கு. நைட்டு 12 மணி கூட பெண்கள் சுதந்திரமா போயிட்டு வரலாம், அவ்வளவு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாப்புல. ஏன் சாயந்தரம் 4:30-5 மணிக்கு அந்த பொண்ணு காணாம போயிருக்கு. அப்ப எங்க வீட்டு பெண்கள் தான் வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கணும். எங்கேயும் போவாதாமா, திமுக ஆட்சி நடக்குதுமா, சேகர் பாபு ஐயா சொல்லிக்கிறாமா, பத்திரமானு அடக்கி வச்சுட்டே இருக்க முடியுமா? இதெல்லாம் எவ்வளவு கேவலம், வன்மத்தின் உச்சம். போட்டு தாராளமா போட்டு போல. விஜய் அவர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இதெல்லாம் எடுத்து அரசியல் நாளைக்கு தெருக்கி இதெல்லாம் பேசுறீங்க, மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க. ஏன்னுட்டா விஜய் அவர்கள் பேசினா எந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட சேரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த மேட்டர்லாம் கையில் எடுத்து பேசணும். இந்த எஸ்வி சேகர் பேசுறதாக இருக்கட்டும், இந்த நம்ம பொன்ராஜ் பேசுறதாகட்டும், மேடையில பிடிச்சு என்னுடைய தாவேக்கா பேசுறதா நினைச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழக பெண்களையும் இழிவா பேசுறது இது திமுக தான், திமுக சொம்பு தாங்கிறத மக்கள்கிட்ட கொண்ட சேருங்க. எல்லாரும் பசங்க கொண்ட சேர்த்துட்டாங்க. விஜய் அவர்கள் பேசினா அதுக்கு தனி வைப்பு இருக்கு. இதை வச்சு அரசியல் பண்ண அப்புறம் எதை வச்சு அரசியல் பண்றதுப்பா? இதை வச்சுதான் அரசியல் பண்ணணும். இவ்வளவு கேவலமான நாட்களை முகத்திரையை கிழிச்சு கொண்ட இந்த மக்களிடத்துல காமிக்கணும். அதற்காகனாலும் விஜய் அவர்கள் நாளைக்கு இதை எடுத்து கண்டிப்பாக பேச வேண்டும்.